ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் வெளியூர்லாம் போனால் அடிக்கடி கடைக்கு போய் நிற்பேன். டீ கடைக்கு போனால் அங்கே ஒரு பிச்சைக்காரன் வந்து என்கிட்ட தான் கரெக்டாக கேட்பான், வேறு யார்ட்டையும் கேட்க மாட்டான். ஹோட்டலில் சாப்பிட போனால் கரெக்டாக என்கிட்ட தான் வந்து கேட்பேன், மற்ற யார்ட்டையும் கேட்க மாட்டான். அப்போ கொடுத்துருவேன். அப்போ நான் சொன்னேன், எதுக்கு அப்படி வந்தான் தெரியுமா? நீங்கள் ஊருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இங்கே வந்தால் நீ பண்ணுறியா இல்லையா? அந்த மனநிலைமை உனக்கு இருக்கா இல்லையா? உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக பிச்சைக்காரங்களை தேடி அனுப்பி வச்சாரு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி சில டெஸ்ட்டு நமக்கு வரும். உண்மையில் வரும், பரிசுத்தத்தில் வரும், விசுவாசத்தில் வரும், நம்பிக்கையில் வரும், கர்த்தர் மேலே வைக்கிற அன்புல வரும். இதிலெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ப்ரமோஷன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, சின்ன சின்ன டெஸ்ட்டு வச்சு நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நம்மை சரி செய்யும்படிக்கு, நம்மை உயர்த்தும்படிக்கு சில டெஸ்ட்டு வைப்பார். ஆனால் அதில் கூட நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ நான் ஒரு சம்பவம் சொன்னேன். ஏம்மா, $2500 தந்தேன், அதை நீ எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? இல்லைங்க, நீங்கள் பார்க்கல, ஆனால் அவர் என்னை பார்த்துட்டே இருக்காரு. கடவுள் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் சம்பாதியம் பண்ணது எனக்கு போதும். அடுத்தவங்க பணத்துக்கு நான் ஆசைப்பட்டா என் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. அதனால எனக்கு வேண்டாம் சார், அதனால தான் உங்ககிட்ட திரும்ப தந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ நம்ம எல்லா விதத்துலேயும் உண்மையாக இருந்தோம்னா, கரெக்டாக இருந்தால் ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும். ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்ம உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் லெவல் வேறு லெவல் தான். கர்த்தர் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி மேலே கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கொடுக்குற எல்லா பொறுப்பில், கொடுக்குற எல்லா வேலையில், கொடுத்துருக்கிற கணவன் மனைவி பிள்ளைங்க சபை ஊழியம் வேலை ஸ்தலத்தில் எல்லா விதத்துலேயும் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தருக்கு கரெக்டாக இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். சில இந்த மாதிரி டெஸ்ட்டு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இதை நான் பாஸ் ஆயிடணும், ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் எப்படி ஸ்கூலில் டெஸ்ட்டில் பாஸ் ஆனதை அடுத்த வகுப்புக்கு வர மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வருகிற டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா தான் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் போக முடியும். பாஸ் ஆகலைன்னா அடுத்த ப்ரொமோஷன் வராது. ஹல்லேலூயா. அதனால் யார் பார்க்காங்களோ இல்லையோ கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமே. ஒரு சின்ன சம்பவத்தை கூட நான் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு அப்பா வந்தாராம், 2 பிள்ளைங்கிட்ட வாழைப்பழத்தை கொடுத்துட்டு யாருக்குமே தெரியாமல் என்ன பண்ணிடணும், சாப்பிட்டுட்டு யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த 2 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டு வேக வேகமாக போய் ஒரு கட்டில் கட்டியில் போய் உட்காந்துட்டு மடமடமுன்னு சாப்பிட்டு வேகமாக ஓடி வந்துட்டான். அப்போ இன்னொரு பிள்ளை என்ன பண்ணிச்சான், ஒரு ரூமுக்குள்ளே போச்சான், கதை உடைச்சி தான் சாப்பிட்றேன் வெளியே வந்துச்சு. இன்னொரு ரூமுக்கு போச்சா, அங்கேயும் சாப்பிட முடியல, வெளியே வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு வந்துச்சான். கடைசியாக அப்பாட்ட வந்து, எப்பா என்னால் சாப்பிட முடியல. ஏம்மா? இவ சாப்பிட்டு வந்துட்டா பாரு, யாருக்கும் தெரியாமல். இப்போ இவ சொன்னாலாம், இல்லைப்பா, மனுஷங்க யாரும் பார்க்கட்டாலும் கடவுள் என்னை பார்த்துட்டே இருக்காரு, நான் எங்கே ஒளிஞ்சு சாப்பிட்டாலும் அவர் என்னை பார்த்துட்டே இருக்காரு, அவர் கண்ணை என்னால் மறைக்க முடியல, அதனால் என்னை சாப்பிட முடியல வந்து சொன்னான். உடனே அவளை பாராட்டி அவளுக்கு கிஃப்ட் கொடுத்தாராம். ஆமாம், கர்த்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. மனுஷன் கண்ணை மறைச்சிடலாம், ஆனால் கர்த்தருடைய கடவுளுடைய கண்ணை மறைக்கவே முடியாது. அவர் பார்வையில் எப்போதும் உண்மையாக இருந்தா, அவர் பார்வையில் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருந்தா, அவர் பார்வையில் எப்போதும் விசுவாசமாக இருந்தா, அவர் பார்வையில் எப்போதும் நம்பிக்கையாக இருந்தா, அவர் பார்வையில் எப்போதும் ஒழுக்கமாக இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம உயர்த்தப்படுவோம், நாம் மேன்மைப்படுத்தப்படுவோம். அதனால் கர்த்தர் வைக்கிற ஆவிக்குரிய டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுங்க, அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், அது இந்த மாதத்தில் நடந்த ஒரு சில காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பல டெஸ்ட்டை பார்த்துருக்கோம்.
கர்த்தர் எங்களை எப்படி இருக்கோ என்பதை நிறைய காரியத்தை சோதிச்சு